காகா மகாஜனி என்பவர் சாய்பாபாவின் பக்தர்களில் ஒருவர். ஒரு நாள் அவருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. அப்பொழுது மசூதியின் தாழ்வாரம் கட்டும் பணி காகா மகாஜனின் தலைமையின் கீழ் நடைபெற்று கொண்டிருந்தது. தன் கடமையில் காகா மகாஜனியால் முழுமையாக ஈடுபட முடியவில்லை. இதை பற்றி பாபாவிடம் அவர் கூறவும் இல்லை. அனைத்தையும் அறிந்தவர் பாபா. ஆகவே தானாகவே அதை அறிந்து வைத்தியம் செய்வார் என்று நம்பிக்கையோடு இருந்தார். பாபா திடீரென்று பெரும் குரல் கொடுத்தார். பின் இயல்பாக தம் வேலையை தொடர்ந்தார். பாபாவின் கூக்குரலை கேட்டு என்னவோ ஏதோ என்று எண்ணி எல்லோரும் இங்கும் அங்கும் கண்டபடி ஓட, அந்த நேரத்தில் ஏற்பட்ட குழப்பத்தில் யாரோ ஒரு மனிதரின் சிறிய பை ஒன்று கீழே கேட்பாரின்றி கிடந்தது. சாய்பாபா பையை நோக்கினார், எடுத்தார், பிரித்தார், பார்த்தார். அதில் இருந்தது வேர்க்கடலைகள். அவற்றை அவர் கரத்தில் கொட்டி தேய்த்து ஊதி தோலை அகற்றி சுத்தம் செய்து காகாவை அழைத்து சிறிதளவு கொடுத்து தானும் உண்டார். காகாவிடம் நீரை கொண்டு வர கூறி கொஞ்சம் குடித்துவிட்டு மீதி இருந்த கொஞ்சத்தை குடிக்கும்படி கூறினார். பிறகு உன் வயிற்றுப்போக்கு போய்விட்டது, இனி துன்பமின்றி இன்பமாக பணிபுரியலாம் என்று சப்தமாக கூறினார். வயிற்றுப்போக்கு நின்றது. காகா மகாஜனி ஆலய பணியில் ஈடுபட்டார். என்ன விந்தை இது! வயிற்றுப்போக்கு இருந்தால் வேர்க்கடலை சாப்பிட்டால் அதிகமாக ஆகுமே தவிர குறையாது. ஆனால் நோய் தரும் பொருளை கொண்டு மருந்தாக கொடுத்து குணப்படுத்திய பாபாவின் அற்புத அருளைக் கண்டு அனைவரும் வியந்து போற்றினர். ஓம் சாய்ராம்.